நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, பிடி சார் போன்ற வெற்றி திரைப்படங்களின் இயக்குனர் கார்த்திக் வேணுகோபால் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் கார்த்திக் வேணுகோபால். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட்லி பயங்கர ஸ்மார்ட்டா வந்திருக்கீங்க. ஒரு டவுட் ஆயிடுச்சு, டைரக்டரா இருந்துகிட்டு அப்படியே அடுத்து ஆக்டரா வந்து ஏதாவது ஒரு ஜர்னி இருக்கிறதா? ரொம்ப சந்தோஷம். விட்டுருவோம், நம்ம இந்த பக்கம் டைரக்டராவே நான் இருந்துக்கிறேன். அப்படிலாம் என்ன, இப்ப ட்ரெண்டே என்ன, டைரக்டர்ஸ்லாம் வந்து ஹீரோஸா நடிக்கிறாங்க, ஆக்டர்ஸா ஒரு மெயின் கேரக்டர் நடிக்கிறாங்க. சோ அதெல்லாம் இருக்கலாம்ல. இதுலயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபோக்கஸ் பண்ணுவோமே டைரக்டர் சைடுலயே. நம்மளுக்கு நடிப்பெல்லாம் அவ்வளவா வராது. நம்ம இதுவே நல்லா ஹாப்பியா இருக்கு. நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஓகே, உங்களுடைய அந்த ஸ்ட்ராங்கான பில்டு வந்துட்டு எங்களுடைய பிடி சார் படத்திலே வந்து நல்லாவே தெரியுது. சூப்பரான ஒரு வரவேற்பு மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலிஸ் உள்ள வந்து ஃபேமிலிஸ் அதை ரெஸ்பாண்ட் பண்றப்ப அதுதான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துற முடியும் ஒரு படமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும். ஏன்னா அவங்க படம் பார்க்குற ஐடியாவில் தான் இருப்பாங்க. இன்றைக்கி என்ன படம் பார்க்கலாம், காலேஜை கட்டடிச்சுட்டு எங்கே போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலி தேட்டருக்குள்ளே வர்றதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ ஓவராலாக ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப தேட்டரில் நாங்கள் சும்மா தேட்டர் விசிட் மாதிரி போயிருந்தோம் நாங்கள். ஸோ அந்த விசிட் ஈரோடு திருப்பூர்லாம் போயிருந்தப்போ முடிச்சுட்டு வெளியில் ஃபேமிலிஸ் ரொம்ப பசங்கள்லாம் ஒரு பக்கம் வந்தாலும் ஃபேமிலிஸ் அந்த கூட்டத்துக்கு பின்னாடி இருந்து நாங்கள் ஒரு தடவை பேசணும் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பர். ஏன்னா கேர்ள்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு மூவின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ரொம்ப சென்டிமெண்டலாகவும் நிறைய பேர் கனெக்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க போய் பாருங்கன்னு அந்த வேர்ட் ஆஃப் மவுத்லேயே நிறைய பேர் போய் இப்போ தேட்டரில் பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி இதுக்கு பிடி சார்னு பேர் வச்சிங்கன்னு எல்லாருக்குமே இந்த ஒரு சந்தேகம் இருக்குப்பா. ஏதாவது ஒரு பிடி சார் நீங்கள் படிக்கும் போது ஒரு பிடி சாரை பழி வாங்குறதுக்காக இந்த டைட்டில் வச்சிங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோணுது. இல்லை, ஆக்சுவலாக வந்து பிடி சார்னு ஒன்று எல்லாருமே இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவியாக இருக்கும்னு நினச்சாங்க. இல்லை ஒரு ஸ்கூலுக்குள்ளே நடக்கிற ஒரு ட்ராமாவாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அதை நம்ம முன்னாடியே படம் ரிலீஸுக்கு முன்னாடி இருந்தே அதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். என்னென்னா பிடி சாருங்கிறவர் வந்து நம்மளுக்கு ஒரு எங்கேயாவது நம்ம டோர்னமெண்ட் போகிறோம் ஸ்கூல் படிக்கிறப்ப அது மாதிரினா அவர் கூப்பிட்டு போவார். ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம காலையில் ஸ்கூலுக்குள்ளே வர்றப்ப லேட்டாக வந்தால் அவர் தான் ஃபஸ்ட்டு கேட்பார். ஷூ பாலிஷ் போடலன்னா கேட்பார். இது மாதிரி பசங்களை ஏதாவது ஒன்றுனாலும் அவர் தான் கேட்குறது. அதே நேரத்தில் பசங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்குது, ஸ்கூலில் வெளியிலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறப்ப ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த மாதிரினா அப்போது பிடி சார் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து நிற்கிறதுல ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற பிடி சாரை தான் நம்ம இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு படத்தை கொண்டு போய் சேர்த்துறதுல இருக்கிற கஷ்டங்கள் வந்து ஓடிடிஸ் வந்துருச்சு நிறையா. நம்ம தவறாக சொல்லனாலும் பட் ஸ்டில் தேட்டருக்கு வந்து மக்கள் படம் பார்க்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அது என்னப்பா இன்னும் ஒரு மாதத்தில் ஓடிடியில் வந்துடும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறோம். ஸோ தேட்டரல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு படம் எடுத்துகிட்டு அப்படிங்கிறப்ப இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த வகையில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் வச்சு பார்க்குறப்ப பிடி சார் ஒரு பர்ஃபெக்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக. ஏன்னா வந்து நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து மக்கள் பாருங்க அப்படின்னு கூப்பிடுறத விட படம் பார்த்துட்டு வந்து நிறைய பேர் போய் சொல்கிறாங்க நீங்கள் போய் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டரில் தான் பார்க்கணும், அப்படி ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிற அளவுக்கு இந்த படம் வந்து கதை வருது. நாங்கள் என்ன நினச்சோன்னா பிடி சார் ஓகே இவர் இருக்காரு, மாஸான ஒரு என்ட்ரி இருக்கும். பிடி சார்னு சொன்னோடனே இந்த பிடி சாரை காட்டுற மூமெண்ட்டே அப்படி இருக்கும்னு நினச்சோம். என்ன சார் நீங்கள் சின்ன பிள்ளையோட போய் காம்படிஷன் போட்டு அவரே கத்திக்கிற மாதிரி இப்படி ஒரு சீக்வன்ஸ் எப்படி யோசிச்சிங்க நீங்கள்? கேரக்டரைசேஷனாக தான் நம்ம அவர் வந்து மாஸாக காட்டணும். அந்த பக்கம் வந்து ஒரு குட்டி பையங்கூட ஒரு ஆர்ம் ரெஸ்லிங் விளையாடுறது, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கும் இவருக்கும் ஒரு ஆர்ம் ரெஸ்லிங் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்கிறது தான் ஐடியா. அதனால் அது அந்த கேரக்டராக நம்ம கொண்டு போயிட்டோம். ஸோ அப்படி தான் யோசிச்சது. அதே மாதிரி அவர் கேரக்டர் கொஞ்சம் பயந்தாங்கொழி. பிடி சார்னா அவர் ஸ்கூலில் படத்துலையுமே ஒரு அந்த ஸ்கூலில் ஒரு பிரச்சனை ஒன்று நடக்கும். ஒரு வெளியிலேருந்து ரேண்டமாக ஒருத்தர் வந்து அந்த செக்யூரிட்டியை அடிப்பார். அப்போ இவர் ஓரமாக நின்று வேடிக்கை தான் பார்ப்பார். இவர் வந்து அதுக்குள்ளே போகவே மாட்டார். எல்லோரும் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி, எங்கள் பிடி சார் தானே போய் கேளுங்க, நான்லாம் போக மாட்டேன், எனக்கெல்லாம் அது முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் இவர் இருக்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கேரக்டர் அப்படியே கொண்டு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்டர்வலில் கொடுத்து கொண்டு போகிற மாதிரி பிளான். ஸோ அதை அப்படியே கொண்டு போயாச்சு. அதே மாதிரி இந்த பிடி சார் கேரக்டருக்கு ஹிப்ஹாப் ஆதி தான் கரெக்டாக இருப்பார், நான் இவரை தான் நான் நினச்சி எழுதினேன் அந்த மாதிரிலாம் மைண்ட் செட்டில் தான் இந்த கேரக்டரை டெவலப் பண்ணிங்களா, இல்லை எப்படி ஹிப்ஹாப் ஆதி இந்த படத்துக்குள்ளே ஒரு என்ட்ரி கொடுத்தாரு? ஃபஸ்ட்டு எழுதுனப்போ இவர் தான் எந்த ஹீரோவையுமே மைண்டில் வச்சு எழுதலை. நம்ம ரேண்டமாக எழுதி நம்ம ஒரு பிடி சாரை நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிடி சாரை மைண்டில் வச்சுக்கிட்டேன். அப்படி ஒன்று வச்சு தான் அவர் இப்படி தான் ஜாலியாக தான் இருப்பார். என்னோட பிடி சார் என்னோட ஸ்கூல் படித்தப்ப பிடி சார் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இப்படி தான் ஜாலியாக தான் இருப்பார். அவரை மைண்டில் வச்சுட்டும் கொஞ்சம் எழுத ஆரம்பித்தா சினிமாவுக்கு தேவையான சில விஷயங்களையும் ஆட் பண்ணி தான் எழுதணும். அப்படியே எழுதி ஒரு இதில் வந்து இப்போது காமெடியும் பண்ணணும், இமோஷனும் பண்ணணும், ஆக்ஷனும் பண்ணணுங்கிறப்ப எனக்கு இவர்கிட்ட சொல்லலான்னு தோணிருச்சு. சரி இவர்கிட்ட சொல்லுவோம், இது அவருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி
அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவருக்கும் பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே இது ப்ரொசீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதிலிருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் இன்னைக்கு இப்படி ஒரு இடத்துல வந்து ஓகே. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆதினா கம்பேக் சூப்பர், ஆதினா இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அதுவும் அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து கிளைமேக்ஸ்ல பின்னிட்டீங்க, வில்லன் ஷாக்ட், ஆதி அண்ணா ராக், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆதி ப்ரோ எவ்வளோ ஹாப்பியா இருக்காரு அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா இப்போ அந்த டூர் ஒன்று போனோம் வந்து ஒரு தேட்டர் விசிட் டூர்னு சொல்லி ஃபுல்லாக மதுரை, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர்னு ஒரு டூர் ஒன்று அடித்தோம். ஸோ அப்போ வந்து உண்மையாலுமே ரொம்ப நாங்கள் வந்து ஒரு திருச்சி தேட்டருக்குள்ளே போகிறோம், பெரிய ரெஸ்பான்ஸ், அதை எல்லாமே பார்த்துருப்பாங்க. எல்லாம் அதுக்கு முடிச்சு வேனில் வந்து என்ன கான்வர்சேஷன் நடந்ததுங்கிறது எங்கள் 2 பேருக்கு தான் தெரியும். அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார். முடிச்சு வந்து பார்த்து சூப்பர் கார்த்திக் சூப்பர், நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு சூப்பரான ரெஸ்பான்ஸ் இதில் கிடைக்குதுன்னு நாங்கள் 2 பேரும் அவ்வளோ இதுவாக ஷேர் பண்ணிக்கிட்டோம். கண்டிப்பா. ஏன்னா வந்து கோயம்புத்தூர்ல நாங்களாம் வந்து நியூஸ்ல பாக்குற அளவுக்கே ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு லேடி வந்து அழுதுகிட்டே நான் வந்து ஹிப்பா பாதியோட பயங்கரமான ஃபேன், இந்த படம் அவ்வளோ சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? என்னம்மா நான் எடுத்த படத்துக்கு பார்த்து அழுகிற அளவுக்கு இருக்காம்மா அப்படின்னு. ஆமாம், நான் வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா தேட்டரில் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறப்போ உண்மையிலேயே பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து இப்போ கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், படம் பார்த்தவங்களுக்கு இது தெரியும். நான் எழுதுகிறப்ப நான் ஒரு மேலாக நான் எழுதுகிறேன், ஒரு ஆணாக நான் எழுதுகிறப்ப ஒரு மாதிரி நான் யோசிச்சுக்கிறேன். இதை ஒரு ஃபீமேல் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணாக எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கங்கிறப்ப அவங்கள அளவுக்கு நம்மளால் அதை முடியல. இப்போ திருப்பூர் போயிருந்தப்ப நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம். கிளைமேக்ஸ் வர்றப்ப நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். எல்லோரும் ஃபேமிலி க்ரௌடு, அதுவும் பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பின்னாடி போய் நின்று நாங்கள் தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம், எல்லோரும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்காங்க, நாங்கள் ஆடியன்ஸை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்போ வந்து அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு வர்றப்ப பொண்ணுங்க எல்லாம் ஒரு ரோவே இருந்தாங்க, அந்த ரோ ஃபுல்லாக கத்துனாங்க. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பொண்ணுங்க வந்து பொதுவாக கத்திட்டு படம் பார்க்கணுன்னு இல்லையே, பார்ப்பாங்க நல்லா இருந்துச்சுன்னா. கத்திட்டு பார்க்குறப்ப அப்போ தான் நானும் அவரு திரும்பி பேசிக்கிட்டோம் அப்படின்னோம். ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு, நம்ம எழுதுனதுக்கு ஒருத்தவங்க அவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மாரல் இருக்கிற கதையை வந்து நிறையா ஆக்டர்ஸ்டெல்லாம் அப்ரோச் பண்ணீங்களா? நிறையா பேர்கிட்ட வந்து இந்த கதையை சொன்னீங்களா, இல்லை ஹிப்ஹாப் ஆதிட்ட மட்டும் சொன்னீங்களா? அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? இல்லை, இந்த ப்ராசஸ் வந்து இனிஷியலாக வேற ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருந்தேன். இதே கண்டென்ட்டை வச்சுட்டு வெளியில் ஹீரோவோட கேரக்டரைசேஷன்லேருந்து வேற ஒன்று பண்ணியிருந்தேன். அது 1-2 பேர்கிட்ட சொன்னேன், பிடிச்சிருந்தது. அந்த கோர்லேருந்து எப்படி கொண்டு வரலாங்கிறதெல்லாம் பேசியிருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு சில அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு படம் முடித்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், இந்த ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் முடிச்சு வர்றதுனால எனக்கு சரி கொஞ்சம் படம் சீக்கிரம் பண்ணணுங்கிற ஒரு அர்ஜ் வந்து எனக்கு வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு கொஞ்சம் மாற்றினது தான். பிடி சார் இது பண்ணி ஒரு சில இதெல்லாம் பண்ணோம். அப்போ வந்து ஒரு ஃப்ளோ ஒன்று எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதை ஃபுல்லாக முடித்தோன்னே நேராக போய் இவர்கிட்ட தான் சொன்னோம். ஏன்னா இந்த கதைக்கு அவர் பக்காவாக இருக்கும்னு தோணிருச்சு. ஸோ அதனால் அவர்கிட்ட போய் சொன்ன உடனே இதாகிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து படத்தில் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எந்தெந்த விஷயங்களெல்லாம் வந்து படித்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத தாண்டி வந்து பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருந்திருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா வந்து ஸ்கூல் பசங்களோட இந்த இமேஜினேஷனில் இருக்க இலக்கணம் கொஞ்சம் கூட மாறல. பிடி சாரா இங்கிலீஷ் டீச்சரை லவ் பண்ணுவார் அப்படின்ற விஷயம் வந்து அது எல்லாரோட தாட்லேயும் இருந்திருக்கும். அதுவுமே வந்து ரியலாக நடந்த ஒரு விஷயமா? உங்களுக்கு எந்த ஸ்கூலில் பார்த்தாலும் பிடி சார் இங்கிலீஷ் தான். அது என்ன, அது ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் ஆகிட்டே இருக்கே அங்கே, அது என்னன்னே தெரியாமே இருந்தது. அப்புறம் நான் படித்தப்ப எங்கள் ஸ்கூலில் அப்படி ஒன்று நடக்கலை. பட் ஸ்டில் ஆனால் நான் வந்து எங்கள் ஸ்கூலில் அந்த டாய்லெட் செவரில் எழுதி வச்சுருப்பாங்க, நான் அதை பார்த்துட்டு ஓகே அவங்க 2 பேரும் கிளாஸ் ஈவினிங் வந்து தனியாக மீட் பண்ணுறாங்க, இது மாதிரிலாம் இருக்கும் டே அப்படின்னு இருக்கும். நம்மளுக்கு தெரியாது அது உண்மையாக பொய்யா தெரியாது. ஒன்று இங்கிலீஷ் மிஸ் மேலே கோவமாக இருக்கும், இல்லை பிடி சார் மேலே கோவமாக இருக்கும், ஏதோ எழுதிடுறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம அந்த டைமில் நம்ம ஸ்கூலில் தான் நடக்குதுங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். நாள் போக போக நான் காலேஜ் வந்ததுக்கப்புறம் எங்கள் ஸ்கூல்லையும் இப்படி தான் பிடி சார் இங்கிலீஷ் மிஸ் லவ் பண்ணாங்கன்னு. ஸோ அது அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு யூனிவர்சல் போல், எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குன்னு. சரி அதை நம்மளும் பண்ணுவோம், ஜாலியாக இருக்கும், அவங்க 2 பேருக்கும் ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்னு தான் ஒரு யூனிவர்சல் ட்ரூத் அப்படியே நிஜமாக பார்த்துருவோமே, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கிறத பார்த்துருவோமே. இந்த கேரக்டருக்கு வந்து அனிகா வந்து ஆப்டா இருப்பாங்கன்னு நீங்கள் வந்து எப்போ வந்து டிசைட் பண்ணீங்க? அனிகா வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. ஆமாம், அனிகா வந்து இன்றைக்கும் வந்து அஜித் சாரோட பொண்ணாக தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணாகவும் இருக்கணும். இப்போ நடக்கிற பல விஷயங்கள்
ஸ்கூல் லைஃப்லேயே நடக்குது. இது எல்லாமே அவங்களுக்கு தான் நிறைய தெரிய மாட்டேங்குது. நம்ம குட் டச் பேட் டச் நிறையா சொல்கிறோம். பட் ஸ்டில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க நம்மளை ரொம்ப இப்போது நம்ம மாமா சித்தப்பான்னு இருக்கிறவங்க அவங்கெல்லாம் ஏதோ இந்த மாதிரி ஒன்று நடக்கிறப்ப அவங்க அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒரு சின்ன பொண்ணு இமேஜ்லேயும் இருக்கணும். ரெண்டாவது ஒருத்தவங்க பார்த்தா அவங்களோட கனெக்ட் ஆகிற ஒருத்தவங்களாம் இருக்கணுங்கிறப்ப அனிகா கரெக்டாக இருப்பாங்க. அனிகா வந்து எல்லாரோட சாய்ஸாகவும் இருந்துச்சு. நம்ம சொன்ன உடனே எல்லாருமே அனிகா சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா இந்த படத்தில் அந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்கங்கிறத மெயினாக இருந்தது. ஸோ ஹீரோ ஹீரோயின் தாண்டி அது யார் பண்ணுறாங்கிறப்ப அனிகான்னு ஓகேனாச்சு. அப்புறம் அனிகாட்ட போய் சொன்னேன். அனிகாவுக்கு கேரக்டராக ரொம்ப பிடிச்சிருச்சு. அனிகாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கேரக்டர் இவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு தெரியல. அனிகா நல்லா இருக்கு கேரக்டர் அப்படின்னு. போக போக அனிகாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஓகே நம்ம இப்படிலாம் ஷார்ட்ஸ் வைக்கிறோம் இப்படிலாம் எடுக்கிறோங்கிறப்ப அப்படி வந்துருச்சு. ஸோ பர்ஃபெக்டாக எனக்கு அனிகாவோட காஸ்ட் பண்ணது வந்து எனக்கு ஃபைனல் அவுட் பார்க்குறப்ப தெரிஞ்சு சூப்பராக நம்ம சாய்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அந்த படத்தில் ஒட்டுமொத்தமாக வந்து நிறைய கேரக்டர்ஸை சூஸ் பண்ணதுமே வந்து ரொம்ப சரியாக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து எல்லாராலையும் சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா வந்து ரொம்ப கம்மியான டயலாக் ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தால் கூட தியாகராஜன் சாருடைய அந்த வில்லனுக்கான ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. வந்து சைலண்ட்டான ஒரு வில்லனாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. நீங்களுமே அனிகா யோசிச்ச மாதிரி வந்து தியாகராஜன் சார் தான் கண்டிப்பாக பண்ணணுன்றதை யோசிச்சிங்களா? நம்ம முன்னாடி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம். பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு பெரிய சேர்மேனுக்கு உண்டான ஒரு சேரில் உட்கார்றதுக்கான ஒரு ஆளாகவும் பார்த்தோம். ப்ளஸ் கொஞ்சம் சட்டிலாக இருக்கணும், கொஞ்சம் ஏஜ்டாகவும் இருக்கணும். நம்ம அது ரொம்ப முக்கியமாகவும் பார்த்தோம். ஏஜ்டாகவும் ஒரு 60+ இருக்கிற ஒரு ஆள் தான் இப்படி இது பண்ணணுங்கிற ஒரு ஐடியாலே இருந்தோம். ஸோ அப்படி பார்த்தப்ப இவர் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. அந்த சேரில் உட்கார்றப்ப அந்த கம்பீரமும் இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்ல வேற ஒன்று பண்ணிடுறோம் அவரை. ஸோ அது நம்மளுக்கு கொஞ்சம் ஹிட் ஆகணும். அட இவரை போய் அப்படிங்கிற மாதிரி ஹிட் ஆகவும் செய்யணும். ஸோ அப்படிலாம் பார்க்குறப்ப எனக்கு இவர் பர்ஃபெக்டாக இருந்தது. போய் சொன்னோம். ஒத்துக்கிட்டாரா சார் சொன்ன உடனே? சொல்லிட்டேன், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம நாளைக்கு ஷூட்டில் போய் நீங்கள் என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கன்னு. ஷூட்டில் போனதுக்கப்புறம் அவருக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்னா அவர் ரொம்ப இதாயிரும்னு டோட்டலாக எல்லாத்தையுமே சொல்லு சார் இப்படிதாங்க சார் இன்டர்வல் பிளாக் இதுதாங்க சார் இப்படி ஒன்று நடக்க போகுதுங்க சார். ஒன்று அவர் எனக்கு வேற ஒரு பயம். ஐயோ நம்ம இப்போ அவர் சீனியர் ஆர்டிஸ்ட் அவர் இப்படி வேற ஒன்று சொல்கிறமேன்னு. பட் நம்ம சொல்லிடுவோம்னு சொல்லிட்டேன். சரி சொல்லிடுவோம், என்ன இதில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா பண்ண மாட்டேன். ஏன்னா இப்படி ஒரு இன்டர்வல் பிளாக் இன்னைக்கு இன்டர்வல் பிளாக் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸ்டேட்டஸ் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க, ஸ்டோரியில் வச்சுட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்றது சொல்லிட்டேன் அவர்கிட்ட. சார் இப்படி தான் சார் இதுதான் சார் நடக்க போகுது, வெளுக்க போகிறீங்க சார் உங்களை அப்படின்னு. ஓகேன்ட்டார், ஓகே பண்ணலான்ட்டார். ஸோ அவர் அந்த விஷயத்தில் பண்ணி ஓகே சூப்பர். ஏன்னா எங்களுக்குமே இந்த ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்றப்ப எப்படி ஓகே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு அவர் கரெக்டாக சொல்கிறாரு. ஜென்ரலைஸாக இது வந்து விமனுக்கு போக வேண்டியது. இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு தப்பு இருக்கு. நீ அவர் ஸ்கிரிப்ட் சொன்னப்பவே ஓகே இதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. பண்ணிடுவோம் பண்ணலான்ட்டாரு. இது எப்படியாவது போய் நீங்கள் விமனுக்கு கொண்டு போய் சேர்த்திட்டீங்கன்னாவே போதும் அப்படின்னாரு. அது எப்போ எனக்கு சேர்ந்துருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு காலையில் தான் ஒன்று பார்த்தேன். திருப்பூரில் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு கம்பெனினா ஒரு மில் மாதிரி ஒரு அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு அந்த மேனேஜ்மெண்ட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு ஷோ ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் ஒரு ஷோ கொண்டு போய் இந்த படத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. நான் அந்த சர்க்குலர் மட்டும் படித்தேன். எனக்கு அந்த சர்க்குலர் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே நம்ம வந்து ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறோம், அதை அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்க நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு இது தெரியணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை கொண்டு போகிறாங்கங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஓகே நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோன்னு தோணுச்சு அவங்க அப்படி சொன்னோன்னு. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பாக்யராஜ் சாராக இருக்கட்டும், பாண்டியராஜன் சாராக இருக்கட்டும், பிரபு சாராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தியாகராஜன் சார் நிறைய பட்டாளத்தையும் வந்து சீனியர்ஸாக இறக்கிருக்கீங்க. சீனியர் கிட்ட ஒரு ஜூனியர் பையனாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்க. நம்ம வந்து ஈஸியாக நம்ம வெளியிலிருந்து பார்த்துடுறோம். நம்மளோட செட்டுக்கு நம்ம டைரக்டராக வர்றப்ப எனக்கு ஒரு பயம் முதல்ல ரொம்ப இருந்தது. சரி எப்படி அப்படின்னு. ஆனால் ஒரு கான்ஃபிடென்ஸும் இருந்தது. சரி இவங்களாம் சீனியர்ஸ் நம்மள மாதிரி எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி வர்றப்ப எனக்கு ரொம்ப ஜென்யூனாக பாக்கியராஜ் சார்லாம் வருவார், டைலாக் பேப்பர் கொடுத்தா ஓ இதுவா ஓகே பேசிடலாமா அப்படின்ட்டுருவார். ஸோ நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிறவங்க நம்மளை எப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்களோ அதை விட பெட்டராக பண்ணாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வந்து அவர் மேலே இருக்கிறது இன்னும் அதிகமாக போச்சு. எல்லாரு கூடயும் ஜாலியாக இருக்கும். பிரபு சார்லாம் வம்பு பண்ணிகிட்டே இருப்பார். போயிட்டு இருக்கிறப்ப கிள்ளிலாம் வச்சுருவாரு சார் அப்படின்னு அது மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாரு கூடயும் விளையாடுவார். பிரபு சார் வந்து உட்காந்துட்டாருன்னா எல்லார்ட்டையும் பேசுவார். அது என்னதுன்னு சுற்றி இருக்கிற ஒரு 200 பேர் இன்னும் 200 பேர்ட்டையும் பேசுவார். அவ்வளோ ஜாலியாக வச்சுப்பார் அவர். இவரும் ஹிப்ஹாப் தமிழ் அவர் ஆதி பிரதரும் அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் ஒரு செட்டுக்குள்ளே இருந்தார். அவரும் அப்படி தான்
ஸோ அவர் வந்துட்டாருன்னா ஒரு ஃபன் நடந்துகிட்டே இருக்கும். நான் டேக் ரெடியாகி போய் கேட்பேன், போயிடலாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறேங்க ஒரு நிமிஷங்க. ஸோ அந்தளவுக்கு ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது செட்டு. எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ சீனாக ஒரு சீன் முடிச்ச உடனே வந்து சொல்லுவாங்க, நல்லா இருக்குப்பா இந்த சீனை அப்படிம்பாங்க, சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கம்ஃபர்டபுள் எனக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. முதல்ல பயந்தேன், பட் எண்டில் வந்து ஒரு சூப்பர் ஒரு ஃபேமிலி கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. நிச்சயமா. எந்த சீனியரோட ஒர்க் பண்ணும்போது பயங்கர ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபீல் உங்களுக்கு வந்து கொடுத்துச்சு? அந்த சீனியரை பார்க்கும் போதே ஐயோ அவர்கிட்ட டைலாக் சொல்லணுமா அப்படின்னு நீங்க லைட்டா டர்ரான ஒரு சீனியர்னா எந்த சீனியர் சொல்லுவீங்க? தியாகராஜன் சார் சொல்லலாம். தியாகராஜன் சார் வந்து அவர் சில நேரங்களில் வந்து நான் ஒரு சீன் சொல்லிடுவேன், அவர் இப்படி தான் டேக் சொல்லணும்னு பேசிடுவார். பேசிட்டு என்னை பார்ப்பார். எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ஓகே வேற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தோணிடும். எனக்கு இப்போ இவர்கிட்ட போய் சொல்லலாமா வேணாமா, அவர் ஆள் பார்க்குறக்கு அப்பயே வில்லன் கேரக்டராக நிறையா பார்த்துட்டோமா, இப்படியே பார்த்துட்டு இருப்பார், ஒருவேளை கோபமாக இருக்காரோ அப்படின்னே நான் போவேன். போனோடனே என்ன சார் அப்படிம்பாரு, இல்லை சார் இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார், இன்னொன்று ஒன்மோரா சார் அப்படின்னா ஆமாங்க சார் அப்படின்ட்டு வந்துடுவேன். அவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் பயம் இருக்கும். அவர் லுக்காவே அவர் டக்குன்னு சிரிக்கவும் மாட்டார். அவர் அப்படியே இருப்பார். வர்றப்ப கூட செட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்ப காலையில் வர்றாருன்னா வர்றப்பே நம்மளை பார்த்து இப்படி தான், நான் சரி கோவமாக இருக்கார் போல அப்படின்னு நினச்சிப்பேன். அப்புறம் தான் எல்லாரும் சொன்னாங்க, இன்னைக்கு சார் நல்ல மூடில் இருக்காரு. எது நல்ல மூடா, அதுவே கோவமாக தான் இருக்கு அவருக்கு அப்படின்னு. மற்றபடி அவர் பார்க்க தான் அப்படி ரகடாக இருக்காரு. நான் போய் கேட்குறப்ப ஓகே ஒன் மோர் பண்ணலான்ட்டுறார். 3-4 டேக்னாலும் அவர் ஓகே சார் எப்படி வேணும் உங்களுக்கு இப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு நம்மளை ஒரு மாதிரி தான் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. நம்மளுக்கு அப்படி தோணுது. அவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே, நிறைய பேருடைய மனசில் வந்து இந்த ஒரு இம்பாக்டை வந்து நீங்கள் ஏற்படுத்திருக்கீங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு நல்ல படம்பா, கண்டிப்பாக வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம், தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் கூட இன்றைக்கி இருக்க தமிழ் சினிமா வந்து கமர்ஷியல் அப்படின்ற விஷயத்த வந்து நிறைய வந்து தூக்கி சுமந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி ஒரு கதையை நம்ம பண்ணுறோம் அப்படின்றப்போ உங்களுக்கு டவுட்ஸ்லாம் இல்லையா, இது போகுமா போகாதா அப்படின்ற மாதிரி? இது என்னன்னா, நம்மளுக்கு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லைன்னா தேட்டருக்கு வந்து படம் பார்க்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிரும். அவங்க ஏன் தேட்டருக்கு வரணும்? இப்போ ஊரில் இருக்கிறவங்க அவங்க ஒரு டென்ஷனில் இருப்பாங்க. அவங்கள வேலை காலையிலேருந்து நைட்டு வரையிலும் வேலை முடிச்சுட்டு அவங்களுக்கு வீட்டில் படம் பார்க்கணுன்னு சொன்னாவே ஹாப்பி ஆவாங்க. ஓகே படம்னாவே ஹாப்பி. சினிமாவுக்கு போகிறதுங்கிறது என்டர்டெயின்மெண்ட் தான் ஊர்களை பொறுத்த வரைக்கும். அப்போ என்டர்டெயின்மெண்ட்டுன்னு நினச்சி வர்றவங்கள போய் நம்ம ஒரு ஊசியை போட்டு இந்த மாதிரி மெசேஜ் இதை பண்ணு, அதை பண்ணாத, இதை பண்ணுன்னு ரொம்ப இப்படி பண்ணோம்னா அவங்க வரமாட்டாங்க. அவங்க திரும்ப திரும்ப வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது. இப்போ நம்ம கமர்ஷியல் ஃபிலிம்ஸை ஈஸியாக வந்து என்னடா கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்லிடலாம். பட் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும், கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும். ஒரு மெசேஜை சும்மா சொல்கிறதுக்கும் அவங்கள கொஞ்சம் நேரம் சிரிக்க வச்சுட்டு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ஒன்று சொல்லணுங்கிறது தான். ஸோ அப்படி ஒரு ஐடியாவை தான் நானும் கையில் எடுத்துக்கிட்டேன். கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணணும், ஆனால் வெறுமனே பண்ணிடக்கூடாது. ஒரு சாலிடான ஒரு கண்டென்ட்டை உள்ளே சொல்லியே ஆகணும். சும்மா அவங்கள இது பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால தான் அப்படி ஒரு பேட்டர்னை கையில் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படி எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வச்சு ஆட் பண்ணிட்டு இன்டர்வல் கொஞ்சம் பேங்காக கொடுத்து, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சாலிட் கண்டென்ட் கொடுத்து, கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டும் கொடுத்து பண்ணது இப்போ ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சது, சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமா. ஏன்னா அது ஒரு சூப்பரான பிளானிங் தான். கமர்ஷியல் ஆஸ்பெக்டையும் ஆட் பண்ணிட்டு ஒரு கருத்தையும் வந்து நம்ம ஆடியன்ஸ்ட்ட வந்து டெலிவர் பண்ணுறது. நிறைய நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு காம்ப்ளிமெண்ட்னா எந்த காம்ப்ளிமெண்ட், யார் சொன்னாங்க? நாங்கள் வந்து இப்போ டூர் ஒன்று போயிருந்தோம், எல்லா தியேட்டர்ஸும் போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஒரு ஃபோன் காலில் ஒரு பொண்ணு வந்து அழுதுகிட்டே இருக்கு, நிறுத்தவே இல்லை. இவர் ஆதி பிரதர் வாங்குறாரு அந்த ஃபோன் வாங்கி பேசுகிறாங்க. அங்கே யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து அதை அவருக்கு கொடுங்கன்னு சொல்லி வந்துச்சு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்குது, நிறுத்தவே இல்லை. அப்புறம் அது பாட்டுக்கு பேச ஆரம்பிக்க திரும்ப அழுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த மாதிரி நிறையா ஃபேஸ் பண்ணிட்டேன், என்னால் எப்படி வெளியில் சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தது, அட்லீஸ்ட் நான் இந்த படத்தை பார்த்து உங்ககிட்ட அழவாது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுச்சு. எனக்கும் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அந்த பொண்ணு ஒரு 5 minutes 6 minutes பேசிச்சு. அது எதையுமே நம்ம வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லிச்சு. எதையுமே நம்மளால் வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பொண்ணு சொல்லுது, ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இதை அப்படின்னு சொல்லிச்சு. நம்ம இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் இல்லை என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் அந்த ஒரு ஃபோன் கால் ஒரு பெரிய இம்பேக்டை டீமுக்கு தந்துருச்சு. ஸோ அது போதும் அப்படிங்கிற இடத்துக்கு கொடுத்துருச்சு எங்களுக்கு. கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து ரிலீஸ்க்கு அப்புறமும் சரி, படம் எடுக்கும்போதும் சரி, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். அதில் வந்து காலையில் 4 மணிக்கு ஒரு ரெயின் சீக்வன்ஸ் எடுத்தீங்களாமே, அதை பற்றி சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் உள்ள நடந்ததாமே? ஆமாம். இது என்னென்னா,
ஆக்சுவலாகவே கொஞ்சம் டேஸ் வந்து கொஞ்சம் வேகமாக போயிட்டே இருந்தோம். டே அண்ட் நைட் ஷூட் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அன்னையோட முடியுது. அன்னையோட அந்த ஸ்கெட்யூல் வந்து இப்போ ரேப் பண்ணுறோம். அன்னைக்கு நைட் ஷூட்டு சரியான குளிர். மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். அவர் மொட்டை மாடிக்கு வந்தோடனே சொல்லிட்டாரு, எல்லாருமே சொல்லிட்டாங்க, என்னங்க இப்படி குளிருது அப்படின்ட்டாங்க. எனக்கு என்னன்னா, நான் இனிமே தான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு ரெயின். ஐயோ என்ன இதுக்கே குளிருதுங்கிறாங்க அப்படின்ட்டு நான் உடனே ஓகே ஓகே பிரதர் போயிடலான்னு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு காஸ்டியூம் கொண்டு வராங்க. அவர் கேட்குறாரு, எதுக்கு இன்னொரு காஸ்டியூம் அப்படின்னு. உடனே ரெயின்னொன்னா அவர் பயந்துட்டாரு. எல்லாருமே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் யார் ஹீரோயின் அனிகா எல்லாருமே ரெயினாங்கிறாங்க. இல்லை ஆமாம் இங்கே ரெயின் இருந்தால் நல்லாயிருக்கும், உங்கள் மூடுக்கு நல்லாயிருக்கும். உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அடுத்து வந்து ஒரு 4 hours கண்டினியூஸாக ரெயின். ஷார்ட்டு இது டேக் ஆரம்பித்தோன்னா ரெயின். அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கட்டுன்னு சொன்னோம்னா எல்லாரும் என்னை பார்ப்பாங்க. நான் உடனே ஐயோ இப்போ நம்மளை பார்க்குறாங்களே அப்படின்ட்டு போயிடும். ஸோ ஒரு 4 hours கண்டினியூஸாக வந்து ஒவ்வொரு ஷாட் முடிச்சப்போ என்னை கோவமாக பார்த்தாங்க. நான் சொன்னேன் நல்லாயிருக்கும் சீனு, நல்லாயிருக்கும், நல்லா வந்துடும். ஸோ முடிச்ச உடனே எல்லோரும் டவலை கொண்டு போய் விட்டு அப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து இதை வேற எப்போவாது எடுத்துடலாமான்னு என்னோட டீம்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நிறுத்திடுவோமா, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம இதை விட்டால் எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே அமைஞ்சிருக்கு, ஏன் இப்படி விடணும்னு. சரின்னு நான் போய் கேமராமேன் சொல்ல ஆரம்பிச்சிட்டார், கார்த்தி பாவம் கார்த்தி ரொம்ப நடுங்கிறாங்க, அதுவும் அனிகாலாம் நிற்கவே முடியல, அனிகாவால் எதுவுமே பண்ண முடியல, இப்படியே நிற்கிறாங்க. டவலில் அவங்க அம்மா தலையை துடைச்சிட்டே இருக்காங்க, அனிகாவால் நிற்க முடியல, இப்படியே போகுது. நான் போய் கேட்டேன், சரி கேட்டுருவோம், நம்ம இதுக்கு மேலே ஏன் அவங்கள கஷ்டப்படுத்துவோம்னு போய் கேட்டு சொன்னேன். 3 பேரும் ஒரே டைமில் சொல்லிட்டாங்க, பண்ணிடலாம், இன்றைக்கே பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது, பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம், முடிச்சிடலாம் அப்படின்னு. அப்புறம் சரி ஓகே அவங்களே சொல்கிறாங்கன்னு சொன்னேன். அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க, நீ இன்னொரு நாள் திரும்ப நீ எடுத்துகிட்டு வந்து ஏதாவது பண்ணிடுவேன்னு. ஓகேன்னு சொல்லி ஃபுல்லாக முடிச்சு கொடுத்து இன்னொரு டேக் போகிறதுனாலும் போகலான்னா, நான் இல்லை போகலான்னு கேட்டாங்க, நான் இல்லை இதுவே சூப்பராக இருக்குது பக்கான்னு சொல்லி முடிச்சு கொடுத்தோன்னே செட்டில் எல்லாரும் கை தட்டணும் அவங்களுக்கு. அந்த ரெயின் சீக்வென்ஸ் அவுட்புட் வந்து எதிர்பார்த்தது மாதிரியே வந்துடுச்சா, இல்லை ரொம்ப எதிர்பார்த்தீங்களா? இல்லை, நான் அது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸாக ஒன்று எதிர்பார்த்தேன், அதோட சூப்பராக வந்துருச்சு. அதனால தான் என்னால் அந்த அந்த இடத்த விட்டு போக முடியல. எனக்கு லைட்டிங்காகவும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்மளுக்கு ஒன்று பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா அதை விட்டுட்டு இன்னொரு நாள் பண்ணலான்னு யோசிக்கவே வராது. பர்ஃபெக்டாக இருக்குது, இதை முடிப்போங்கிறது தான் வந்துச்சு. அதனால் அதுதான் நம்மளுக்கு கிளைமேக்ஸ் கிட்ட வர்றப்ப அந்த சீக்வன்சஸ் தான் அது, ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்சஸ் அது. அதான் எல்லாருமே சொல்கிறாங்க அது நல்லா இருந்ததுன்னா அது காரணம் அன்னைக்கு அவங்க எடுத்த டிசிஷன் தான், பண்ணிடலாம் இன்னைக்கு அப்படின்னு எடுத்த டிசிஷன் தான் இன்னைக்கு எல்லாமே வந்து நிற்கிது. ஸோ அது எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே வந்துருச்சு. ஓகே, அதே மாதிரியே ஒரு டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேட்டரா வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க கரெக்டா? ஒரு டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேட்டரா இருந்து டைரக்டரா மாறினது எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஜேர்னியா இருந்தது? என்ன மாதிரியான ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு கிரியேட் ஆச்சு? ஓகே சினிமா டைரக்டர் ஆகிறோம், டைரக்டரா வந்து ஆடியன்ஸ் நம்மளை அக்செப்ட் பண்ணணும், அந்த பியர் ப்ரெஷர்லாம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? பொதுவாக யூடியூப்லேருந்து சினிமாவுக்கு வந்தாவே எல்லோரும் கொஞ்சம் பெருசாக பார்க்குறது இல்லை. என்ன யூடியூப்லேருந்து இவங்க டைரக்ட் பண்ணி என்ன பண்ணிட போகிறாங்க, அப்படி தான் இருக்குது, இப்போவுமே அப்படி தான் இருக்குது. இனிஷியல் ஸ்டேஜஸில் நானும் யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாலாம் ஒர்க் பண்ணல, ஷார்ட் ஃபிலிம்ஸாக எடுத்து அப்படி தான் போனோம். ஸோ அந்த டைமில் தான் இவர் சிவகார்த்திகேயன் தான் ப்ரொடியூஸ் பண்ணார் முதல் படத்தை. அன்னைக்கு அவர் என் மேலே வச்ச ட்ரஸ்ட்டு தான் இன்றைக்கி எல்லாமே. ஸோ அவர் வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபுல் கான்ஃபிடென்ஸ் கொடுத்தார். ஸோ அதில் தான் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஒரு ராஜா படம் உருவாச்சு. அதுக்கப்புறமும் இன்னும் பெட்டராக பண்ணும். ஏன்னா நார்மலாக ஒருத்தவங்க பண்ணுறதுக்கும் யூடியூப்லேருந்து வர்றப்ப கண்கள் நிறையா இருக்கும், பார்த்தீங்களா இவங்க என்ன பண்ணுறாங்க பாரு, இவங்களால் படத்தோட இதை மீட் பண்ண முடியல, இப்படி என்ன வேணால் சொல்லுவாங்கங்கிறதுனால எஃபர்ட் கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்குது. இப்போவுமே என்னோடய சக யூடியூபர்ஸ் எல்லாமே சொல்கிறது என்னென்னா, ஆனால் இல்லைண்ணா யூடியூப்லேருந்தெல்லாம் போனால் போய் 4 படம் ஒர்க் பண்ணிட்டு வான்னு சொல்லிடுறாங்கண்ணா, நம்மளுக்கு அந்த இது கிடைக்க மாட்டேங்குதுண்ணா, ஆர்டிஸ்டாகவும் யூடியூப்பில் ஷைன் பண்ணுற யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக இருக்கிறவங்களையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இது பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓகே நான் வந்து ஒரு 2 படம் எடுத்தாச்சு, இந்த படம் மேசிவாக போயிட்டுருக்கு, ஸோ இதை வச்சு நான் ஒன்று சொல்லுவேன், நான் கான்ஃபிடென்ட்டாக யூடியூப் ஆர்டிஸ்ட்டை நான் எடுத்துப்பேன், என்னோடய அடுத்தடுத்த படங்களில் நான் கொண்டு வருவேன். இந்த மனநிலை இப்படி இருக்குது. பிற்காலத்தில் அடுத்தடுத்து யூடியூப்லேருந்து நிறைய பேர் டைரக்டர்ஸ் ஆனாங்கன்னா, யூடியூப்லேருந்து வந்தாங்கன்னா இது கொஞ்சம் மாறிடும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்களும் அந்த ரிஜெக்ஷன்ஸ்லாம் ஃபேஸ் நிறையா கிட்டத்தட்ட 1 year சாலிடாக நான் வந்து ஒரு பீரியட் இருக்குது, எல்லாருக்குமே இது வரும், சினிமா வேண்டாம் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்மளை இவ்வளோ
கேவலமாக பார்க்குறாங்க, நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப ரிஜெக்ஷனுங்கிறது சாதா ரிஜெக்ஷன்லாம் இல்லை. நான் வந்து ஸ்கிரிப்ட் நரேட் பண்ண ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா 2 மினிட்ஸில் நிறுத்தி வெளியில் போக சொல்லுவாங்க. நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொரு 10 நிமிஷம் கேட்டுருங்களேன், நான் ஒரு சூப்பரான ஐடியா ஒன்று வச்சுருக்கேன், கேட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, நம்ம அவ்வளோதான் போல், நம்ம ஒன்றுமே வராது போல் நம்மளுக்கு அப்படின்னு நம்மளோட கான்ஃபிடென்ஸே நம்மளுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் டீமாக இருந்து, யூடியூப்பில் நான் டீமாக இருந்தப்போ அவங்க எல்லாரும் இல்லை பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த ரிஜெக்ஷனை இப்போவுமே எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்து முதல் படத்துக்கு பிறகு வந்து இந்த படத்துக்கு கொஞ்சம் கேப் வந்து அதிகமாகவே இருந்தது. அதுக்கு என்ன காரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனது 2019. அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு ஒரு 2 வருஷம். ஆனால் அந்த டைம்லேயே ஒரு கதை ஒன்று பண்ணி வச்சுருந்தேன். அதை பண்ணி வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலாகவும் எனக்கு கொஞ்சம் இன்னும் ஒன்று பண்ணணும், இதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு இருந்துகிட்டே இருந்தது. அதனால் டோட்டலாக அந்த ஸ்கிரிப்டை எடுத்து இப்படி ஓரமாக வச்சுட்டு புதுசாக ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு டைம் எடுத்துக்கிட்டேன். எல்லாருமே சொன்னாங்க, விடாத, கேப் விடாத, பண்ணிருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் ஆனால் சரி ஸ்கிரிப்ட் பண்ணிடுவோம், நம்ம என்ன பண்ணி சீக்கிரமாக பண்ணி நல்ல படம் பண்ணலன்னா அப்புறம் அது பண்ணி என்ன யூஸ் அப்படின்னு. அதனால் ஒரு டைம் எடுத்து ஒரு நல்லதாக ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ணிடுவோங்கிறது தான் ரொம்ப கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு எடுத்துக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஷூட்லேயும் நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போச்சு. ஸ்ட்ரகிள்ஸாக நிறையா பார்த்தாச்சு. எல்லாம் பார்த்து சரி இந்த ரிசல்ட் எப்படி வருதுங்கிறது தான். ரிசல்ட் நல்லா வந்தோன்னா அப்படியே அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அப்படியே மறைஞ்சு போச்சு, அது அப்படி போயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கும்போது உங்களோட ஆக்டிங் எல்லாரும் பார்த்து இவருக்கு பயங்கரமான ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. இல்லையா? அப்படிலாம் இல்லை. இருந்தாங்க, நீங்க ஏன் சொல்றீங்க? நாங்களே இருந்திருக்கோம். அப்படி இருந்தவங்க வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து டேரக்டர் ஆகிட்டீங்க, உங்களுடைய ஆக்டிங் நாங்கள் வந்து நிறைய மிஸ் பண்ணுறோம். எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்கள்? ஐயோ, ஆக்டிங் எதிர்பார்க்க என்னன்னா எனக்கு உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குன்னு நடிக்கணும்னு, ஓகேங்களா? ஆனால் என் கூட இருக்கிறவங்களாம் என்னைய நடிக்கிறப்ப அப்படி சிரிச்சு என்னோட அந்த ஆசையை அப்படியே போட்டு வச்சுட்டாங்க. அதனால் இப்போதைக்கு ஆக்டிங்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. நான் அப்படி பண்ணணுன்னா எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னென்னா இப்போ நம்ம டீமில் வந்து டியூட் விக்கி இப்போ அவர் வந்து ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு, மண்ணாங்கட்டின்னு சொல்லி ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு. கலையரசன் சொல்லிட்டு அவர் ரியோ வச்சு ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு. ஸ்வினித், ஹரி, நம்ம ஜோ படத்தோட இவங்க எல்லாமே, ஜோ படம் டைரக்டர் இப்போ ஸ்வினித்னு சொல்லி ஒருத்தர் படம் பண்ணிட்டுருக்காரு. இவங்க எல்லாமே ஒரே டீம். எனக்கு என்ன ஆசைனா இவங்களோட படங்கள் எல்லாம் குட்டி குட்டியாக வந்து ஒரு ரோல் பண்ணிடணும். ரோல்னால் என்னென்னா வந்து சும்மா ஒரு காஃபி கப்பை வச்சுட்டாவது போகிற மாதிரியாவது ஏதாவது ஒன்று பண்ணணும். அவங்கள எல்லாத்தையும் நான் கூப்பிட்டு இந்த படத்தில் நான் நடிக்க வச்சுருக்கேன். டியூட் விக்கி ஒரு குட்டியாக ஒன்று வந்து பேசிட்டு போகிறாரு, கலை குட்டியாக வந்து ஒன்று பண்ணிட்டு போகிறாரு. எங்களுக்குள்ளே நாங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், ஜாலியாக எல்லோரும் இருக்கோம், ஒன்றா தான் சுற்றுறோம். அவங்களோட படங்களுக்குள்ளே நாங்கள் அப்படி சும்மா அப்படி 1 2 இப்படி வந்துட்டு போனால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். அதனால் எங்களுக்குள்ளே இப்படி பண்ணிப்போமே ஒழிய மற்றபடி ஆக்டிங்கில் ஒரு ரோல் நம்ம பண்ணணுங்கிறதெல்லாம் ஐடியாவே இல்லை நம்மளுக்கு. அதே மாதிரி வந்து நம்ம பிடி சார் படத்தில் வந்துட்டு இன்டர்வலில் வந்து முருகன் சாங் வச்சிங்க. ஏன் வச்சிங்க? எங்கேருந்து அந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிறந்தது? இந்த படத்துக்கு வந்து முன்னாடி 2-3 டைட்டில் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதில் கனகவேல் காக்காவும் ஒரு டைட்டிலாக இருந்தது. நம்ம அதனால தான் ஒரு கனகவேல்னு வச்சு அப்படி தான் நம்ம போகிறதா இருந்தது, பிளான் பண்ணியிருந்தோம். கனகவேலுங்கிறதுக்கு காரணமும் இதுதான். எனக்கு பர்சனலாக முருகன் வந்து ஒரு இதாக இருக்கும். வீட்டில் அப்பா அம்மா வந்து எப்போவுமே முருகன் தான். நான் வந்து ஈரோடு பக்கத்தில் சென்னிமலை ஒரு முருகன் இதுதான். ஸோ அதனால் எனக்கு அந்த ஏதோ ஒரு இடத்துல உள்ள ஒரு கனெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு இன்டர்வலில் இப்படி ஒன்று நடக்கிறப்ப அதை அப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ அதனால் அதை அப்படியே கொரியாக கொண்டு வந்து கடைசியில் முருகன்ட்ட முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். சூப்பராக சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன போயிட்டுருக்கு? டிஸ்கஷன் போயிட்டுருக்கா? கதை எழுதிட்டு இருக்கீங்களா? எழுதிட்டே இருக்கேன், ஓரளவு முடிச்சு வச்சுருக்கேன். அடுத்து இன்னும் முன்னை விட நெஞ்சமுண்டு நேர்மையோட விட பிடி சார் அதிகமாக இருக்கணும். பிடி சாரை விட அடுத்து இன்னும் பெட்டராக பண்ணணுங்கிறது தான் ஐடியா. அதுக்கு நம்ம எஃபர்ட் போட்டே இருக்கேன். ஸோ ஸ்கிரிப்ட் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து பிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதில் தான் இருக்குது. இங்கிலீஷ் டீச்சர் இருக்கலாமா? மேஜிக்கல் வால்ல எழுதி வச்சிருவோம் இங்கிலீஷ் டீச்சர் கிடைக்கணும். ஏதாவது ஒரு சூப்பர் விமன் கேரக்டர்ல இங்கிலீஷ் டீச்சர் வர மாதிரி நல்லா இருக்கும். இந்த ஐடியாவை நீங்க கன்சிடர் பண்ணலாம். இது எதுக்குன்னா இங்கிலீஷ் டீச்சரா கூப்பிடுவீங்க அப்படின்றது. அதான் நம்ம வந்து கேரக்டர்ஸாக யாரையுமே மைண்டில் வச்சு எழுத மாட்டேன். ஒரு ரியல் லைஃப் கேரக்டர்ஸோட மைண்டில் வச்சு ஹீரோ கேரக்டராக இருக்கட்டும், எந்த கேரக்டராக இருந்தாலும் பண்ணிடுறது.
ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை யாரை கேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப வர்றது தான். மற்றபடி அப்படிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா அப்படிலாம் பண்ண முடியும்னு நினச்சேன்னா சந்தோஷம் தான் எனக்கு, தாராளமாக பண்ணுவேன். ஏடியா எங்களையும் சேர்த்து ஐயோ என்ன என்னை மட்டும் நடிக்க சொல்லிட்டு நீங்கள் ஏடியா நான் இங்கிலீஷ் டீச்சர், நான் சூப்பர் விமன் கேரக்டர். நான் ஏடியா வரேன் சார். நல்லா அந்த சூப்பர் விமன் கேரக்டர் ஓகேவா? பண்ணிடுவோம். சூப்பர். ஸோ ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப ஜாலியா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் வந்து ஒரு ரொம்ப சூப்பரான இன்டர்வியூவா இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா வாழ்த்துறோம். தேங்க்யூ Thank you. தேங்க்யூ 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 தேங்க்யூ.